வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருச்சி மத்திய வன உயிரின குற்ற கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளுக்கு திருச்சி நகர் பகுதியில் யானை தந்தம் விற்பனை செய்யப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து திருச்சி வனச்சரக அலுவலர் சுப்பிரமணி தலைமையிலான வனத்துறையினர் ராம்ஜி நகரில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். திருச்சி வந்த காரை சோதனை செய்தனர். காருக்குள் 2 யானை தந்தங்கள் பதுக்கி கடத்துவது உறுதியானது. விசாரணையில் திருச்சி சுப்பிரமணியபுரத்தை சேர்ந்த ராமசாமி, திருப்பதி மற்றும் மணப்பாறையை சேர்ந்த ஞானசேகரன், சுப்பிரமணி, கார்த்திக் ஆகியோர் யானை தந்தங்களை விற்பனை செய்வதற்காக கடத்தி வந்தது தெரியவந்தது. 5 பேரையும் கைது செய்து 2 யானை தந்தங்கள் மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணை நடக்கிறது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் பங்குனி திருவிழா ஏப்ரல் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. நம்பெருமாள், ரத்ன அபயஹஸ்தம், முத்துப்பாண்டியன் கொண்டை, நீலநாயக்கம் மாலை அணிந்து வழிநடை உபயங்கள் கண்டருளினார். மேலதாளம் முழங்க தேரில் பிரவேசித்தார். பக்தர்கள் ரங்கா ரங்கா கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெல்லிங்டன் அருகே பேரட்டி கிராமத்தில் பழமையான பாலமுருகன் கோவில் பங்குனி உத்திர திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. வனப்பகுதி மற்றும் தேயிலை தோட்டம் சூழ்ந்த இடத்தில் உள்ள விநாயகர் கோவிலில் இருந்து படுகர் இன மக்கள் பாரம்பரிய வெள்ளாடை அணிந்து வழிபாடு நடத்தினர். முதல் மொட்டையிடும் நேர்த்திக்கடன் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பெண்கள் மற்றும் சிறுவர் சிறுமியர் குழந்தைகள் காவடி எடுத்து ஊர்வலத்தில் பங்கேற்றனர். முக்கிய நிகழ்வாக விநாயகர் கோவிலில் இருந்து முருகன் கோவில் வரை 1/2 கிலோமீட்டர் தூரம் மேடு மற்றும் இறக்கத்தில் ஆண்கள் மட்டும் அங்க பிரதட்சணம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தியது பக்தர்களை பரவசப்படுத்தியது. நூற்றாண்டை கடந்து நடக்கும் பாரம்பரிய அங்க பிரதட்சணம் வைபவத்தில் வெள்ளாடையுடன் தரையில் அங்க பிரதட்சணம் செய்தனர். வண்ண குடைகளுடன் படுவர் நடனமாடினர். அன்னதானம் வழங்கப்பட்டது. தேர் ஊர்வலம் நடந்தது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.
துர்காலயா சாலையைச் சேர்ந்தவர் அசோக்குமார். இவர் எல்லையம்மன் கோயில் தெருவில் நகை கடை நடத்தி வருகிறார். நேற்றிரவு கடையை பூட்டி சென்ற பின் நள்ளிரவில் கடையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. அவ்வழியாக சென்றவர்கள் தீயணைப்புத் துறைக்கு தகவல் கூறினர். தீயணைப்பு வீரர்கள் ஸ்பாட்டிற்கு வருவதற்குள் நகைக்கடை முழுவதும் பற்றி எரிந்தது. பல மணி நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் கடையில் இருந்த 30 லட்சம் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் எரிந்து சாம்பலானது. முதற்கட்ட விசாரணையில் கடையில் இருந்த UPS பேட்டரியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தெரியவந்தது. திருவாரூர் சிட்டி போலீசார் விசாரிக்கின்றனர்.